பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்ததற்கு பல காரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான காரணம் என்று ஒன்றை சொன்னால் அன்பு. ஏன்னா வேதம் அழகா சொல்லுது, அன்பை குறித்து பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அன்பு அப்படிங்கிறது இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கு, மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிறது, கணவன் மனைவி என்று இணைக்கப்பட்டது ஒரே மாம்சம் ஒரே அன்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த அன்பை அறிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியில வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு தேவன் தம்முடைய அந்த மகிமையை வெறுத்து, மேன்மையை வெறுத்து, தாழ்மையை அவதரித்த அன்பைத்தான் நாம் பெரியது என்று சொல்லலாம். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும், இந்த நாள் நிகழ்ச்சியை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கும் சொல்வேன், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு தாய்மாரே, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். என்னையா செய்யணும்? ஃபோனை தூக்கி கீழே வைக்கணுமா? அது நல்லது தான். ஏன்னா சிலர் ஃபோன்லேயே பைபிளை திறப்பீங்க. அது திறக்காதீங்க. உங்கள் வேதாகமத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக்கிறீங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி ஐக்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ முன்பு அவன் சொன்னபடி முடிப்பதற்காக, சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்ச வீட்டு தாழ்ச்சியுள்ள, இங்கு மோட்ச வீட்டு தாழ்ச்சியுள்ள, குளிரும் பனியும் கொட்டிலே கொட்டிலே ஆரீரோ ஆவிகளில் போற்றுதல ஆனந்த கொண்டோ, போற்றுதல ஆனந்த கொண்டோ, இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள், இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் பிறந்தார். கொள்ளிலும் பள்ளியும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ பாலானி. எந்தடைவான் அன்பு வைத்த எம்பெருமானே, அன்பு வைத்த எம்பெருமானே, நான் எல்லமுடன் போய் துதிக்க
ஏகிடுவோமே நாம் இந்த உடல் ஏகிடுவோமே உள்ளில பனிய கொட்டிலே கொட்டிலே ஆரீரோ 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 ஆராரோ ஆராரோ ஆரோ தோகே தோகே பாலானி தோகே தோகே பாலானி எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் மேல நான் வச்சிருக்க அன்பு எப்படி தெரியுமா? எவ்வளவு அன்பு. சோகம் கொடுக்காட்டா உங்க அன்பு எப்படி இருக்கும்? கேட்ட உடனே பதில் வராட்டா என்ன உங்க அன்பு இருக்கும்? அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடும்? ஆண்டவர் தேடி என்ன பண்ண, நான் எவ்வளோ நாள் காத்திருக்கேன், எனக்கு கொடுத்தாரா? எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், கொடுத்தாரா? அவர் வேலை வரணுங்க. அம்மா தான் இயேசு கிறிஸ்துவ பெற்ற தாய் தான் போய் கானா ஒரு கல்யாணத்தில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன இல்ல, முதல்ல போய் அவர்களுக்கு என்ன இல்லை, திராட்சரசம் குறைபட்டது. ஏன்னா கானாவூருக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க, இயேசு அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க அங்கே போயிருக்கும் போது அங்க என்ன பண்ணுச்சு, திராட்சரசம் குறைபட்டது. உடனே அவங்க போய் என்ன சொன்னாங்க, இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். உடனே அம்மா நீங்க சொல்லிட்டீங்கன்னா பெற்ற தாய் அன்புக்கு ஈடு ஒண்ணுமே கிடையாது, நான் இப்ப செய்யறேன்னு சொன்னாரா? இல்ல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அதுதான். உடனே அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கப்பா. எனக்கு அன்பானுடைய நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நாம தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் எப்போ? எல்லாம் இருந்தா. கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, ஏன் சத்தம் அவருக்கு கேட்கலையா, பாராமுகமாக இருக்காரே, என்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லுவோம். சில நேரம் கோச்சிக்கிட்டு செவத்து கூட போக மாட்டோம், கோயிலுக்கே வரமாட்டோம். ஏன்னா போன வாரம் ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். சரிம்மா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சரிம்மா, நான் அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. நான் சொன்னேன், ஏன் சங்கடமாக இருக்குது? இல்லை, எல்லாரும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்க. ஆகாத ஆகலைன்னு சொல்லுங்கள், இதில் என்ன சங்கடம் இருக்குது? ஆகலைங்க, இன்னும் எனக்கு பையன் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, ஆண்டவர் வச்சிருப்பார், சொல்லுங்களேன். அதுக்காக ஆலயத்துக்கு போகாமல் என் வீட்டில் உட்காடுறீங்க? அநேக நேரங்கள் இப்படித்தான். நம்முடைய அன்பு கொடுத்தா ஒரு அன்பு, கொடுக்காட்டா ஒரு அன்பு. ஆண்டவர் பற்றி இருக்க அன்பு வித்தியாசம்ங்க. வாசிங்க, நாம் தேவன் மேல் அன்பு வைத்ததினால் அப்படி கிடையாது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே, அதுதாங்க அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு. அதுதாங்க அன்பு. அவர் வந்து இந்த பூமியில நடந்து நமக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமக்கல. அந்த அன்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் காணாதவர்கள் காணும்படியாக உங்களோட அதுதான் பேசி வரேன். அன்புனா என்ன? நாம் இன்னைக்கு நினைக்கிறோம், ஒரு தீர்க்க தரிசனம் வரமுடையனா இருக்கலாம், மனுஷர் பாஷையில் பேசலாம், தூதர் பாஷையில் பேசலாம், நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஆனால் அது அன்பா? அன்புங்கிறது என்ன? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது. அது மட்டுமல்ல, அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது. அது மட்டுமல்ல, வாசிங்க, இருமாப்புனா என்னது? 73ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராத்தான் இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று
துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஏன்னா அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கானே, பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் வருவதில்லை. அவர்களுடைய பலன் உறுதியாய் இருக்கிறது. நரர் படுகிற வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போலவும் கொடுமை ஆடையைப் போலவும் மூடிக்கொள்கிறது. அவர்களுடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. சீர்கேட்டு போ அகந்தைய கொடுமை பேசுறாங்க. அவருக்கு இருமாப்பாய் பேசுறானா என்ன அர்த்தம்? உங்க தேவன் என்னப்பா செஞ்சிட்டாரு? இன்னைக்கு என்கிட்ட கூட தான் நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஆண்டவர் கண்ணை கொடுத்துருக்க கூடாதா? கண்ணை கொடுத்துருந்தா என் புத்தி எப்படி போகும் தெரியுமா? எதில் போயிடும்? ஆசை. என்ன நம்ம பாடுறோம்ல, பொருட்கள் மேல கண்ணு போச்சு போச்சையா அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சு அம்போதான் அபிஷேகம். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா அபிஷேகம். என் கண்ணு உலகத்து மேலே ஐஸ்வர்யத்தோட போயிடக்கூடாது. ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறதுக்குன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது. ஒருத்தர் என்னத்தை கையில் ஓடுனாலும் பார்க்கல, அந்த மட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பார்த்துட்டு தான் உடனே என்ன வரும்? இவரை மாதிரி நம்மளும் போட்டா என்ன வருமா இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் அன்பு இருமாப்பாயிராது. நான் போய் அவன்கிட்ட பேசணுமா, நான் போய் அவனை பார்க்கணுமா? ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை. நம்ம தான் அவருக்கு தேவை. நம்ம தான் தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். நம்ம ஒன்றுக்கும் உதவாத, ஆனால் நம்மளை தேடி வந்தார். அதுதாங்க அன்பு. நாம் அவர் மேலே வைக்கிற அன்புனால கிடையாது. ஏன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பினாலே, தம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுனால அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அதனால தான் இங்கே நமக்குள்ளே இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? பொறாமை கிடையாது, அன்புக்கு இருமாப்பாயிராது, பொறாமை கொள்ளாது, சினமடையாது. பல காரியத்தை இங்கே சொல்லிட்டு வராரு. வாசிங்க பாப்பா, ரொம்ப அழகா சொல்றாரு. அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை சும்மா இருமாப்பாயிராது. மறந்துடக்கூடாது. இருமாப்பா இருக்காது மட்டுமில்லை, அன்பு சினமடையாது, அன்பு தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது. இன்னைக்கு அதெல்லாம் அந்த அன்பு தாங்க. நமக்குள்ள அந்த அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்ட நம்மளே குத்துவோமா? அப்ப அன்பு இருக்கா? எங்கோ இருக்கிற காலில் முள்ளு குத்துனா வாய் ஆங்குது, உடனே அதை போய் கை தொட்டு அப்படி தடவி கொடுக்குது. எனக்கு அன்பானே, ஒரே சரீரமாக இருந்தால் அன்பு எப்படி இருக்கும்? இங்கே அழகாதான் சொல்றாரு. அன்பு என்னன்னா, தேவன் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அதுதான் அன்பு. அந்த சாயலானதுனால என்ன? உன்னை என்னையும் மீட்டு ரட்சிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கள்ளன்ட்ட கூட கடைசி நேரத்தில் அன்பு வைத்தார். திருடன்னு தெரியும், ஆனால் அவன் கேட்ட, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைச்சரலும்னா பார்த்தார். இனிமேல் அவனுக்கு டைம் கிடையாது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அதுதாங்க அன்பு. தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார். அந்த அன்பு நான் என்ன நமக்கு அதிகமாக தெரியுது. ஆதாம் ஓதி ஏவின ஆபிரகாம் விசுவாசித்து அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீக்குவதற்கு மட்டுமல்ல, அற்புதமான ஒரு மீட்பின் பரனாக இந்த பூமியிலே வந்தார். அந்த அதிகாரத்தில் சொல்றாரு,
இன்னும் கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். அன்பு இருமாப்பா இராது அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டு. அதுல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அயோக்கியமானதை செய்யாது, கற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியுதா? ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து அவன் கிடங்க திருட்டுப்பே அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. யாரை பார்த்து சொன்னேன்? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? ஒன்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அத்தனையும் சொன்னாங்க. அவர் வஞ்சிக்கிறவர்னு சொன்னாங்க. ஜனங்களை வஞ்சிக்கிறவர். எங்கேயாவது ஒரு வார்த்தை திருப்பி கேட்டாரா? இல்லை. அது என்ன வார்த்தை இப்போ கேட்டோம்? அருமையாக திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறக்கா திரும்ப வாசிங்க. அன்பு அயோக்கியத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும் சொன்னார். சகலத்தையும் தாங்கும். ஏன்னா அவர் மேலே முற்கிரீடத்தை வச்சது எதுக்கு? நமக்கு வர வேண்டிய ஆக்கினை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நம்ம பாடுறோம்ல, அந்த கேடடைந்தா அதலத்தி தோன்றினா, அந்த கேடடைந்தா அதலத்தி தோன்றினா, சொந்தமாக மீட்டிட இந்த பாடடைந்தாரு, சொந்தமாக மீட்டிட இந்த பாடடைந்தாரு. நோயுற்ற உன்னையே நேயமா அழைக்கிறார், நோயுற்ற உன்னையே நேயமா அழைக்கிறார், அழைக்கிறாரிலோ நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறாரிலோ, நீயுவா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறாரிலோ. சாந்த சொரூபன், சத்திய வாசன். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு சினமடையாது, அன்பு என்ன செய்யாது? பொறாமை இருக்காது, அன்பு ஒரு காலம் ஒளியவும் செய்யாது. அதனால தான் கடைசி அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்றாரு, இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 நிலைத்திருக்கிறது. அதான் பெரியது. எது? இவைகளில் அன்பே பெரியது. அதனாலதான் அன்பே பிரதானம்னு பாடுறோம். இந்த உலகத்தில் இயேசு ஏன் ஐயா இந்த பூமிக்கு வந்தார்? திரும்பவும் சொல்றேன், தன்னை பெரியவர்னு காட்டுறதுக்கு இல்லை, தான் தான் தெய்வம் என்பதை சொல்லுவதற்கு அல்ல, எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஒரே ஒரு காரணம் தான். எபிரேயர் 2:10 உபத்திரவத்தினாலே அவரை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. ஆகையினால்தான் அத்தனை பொறுமையை காத்து கொண்டார். அதனால தான் நாம சொல்றோம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய தகப்பனுடைய மடியில் இருக்க வேண்டியவர், அங்கே பிதாவுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக தம்மை தாமை வெறுத்து, என பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தொருளினார். ஆனா அதை கொள்ளையாடின பொருளாய் கொள்ளாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால்தான் அன்புனா என்னன்னு விளங்குச்சு. மனுஷன் சாயலானது மட்டுமல்ல, மனிதரை சந்தித்து நடந்து 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 சுற்றி திரிந்து நன்மை செய்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட அநேகரை விடுதலை செய்தார். கடைசி மட்டும் நன்மை செய்கிறவராவை சுற்றி திரிந்து நமக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த பூமியில எல்லாத்தையும் கொடுப்பான். பிசாசு கேட்கிறான்ல, ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான். என்ன கேட்டான்? மனுஷன் தன் ஜீவனை கொடுப்பானோ? தோலை கொடுப்பான். ஆனால் அது போல ஜீவனை கொடுப்பானா? எங்க என் கையில் கொஞ்சம் விட்டு பாருனா.
அவன் தான் சொன்னார், ஜீவனை மட்டும் தப்போடு நீ என்ன வேணாலும் செய்ய, அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை தூஷிக்க மாட்டான். இயேசு இந்த பூமியிலே தன்னையே பலியாக கொடுத்ததினால அன்பு இன்னும் வழங்க பண்ணினார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரணத்தையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்ம யாரு அன்பு கூறுறதுக்கு நம்மகிட்ட தகுதி இருக்கா? நம்ம பெத்த கூட சொந்தக்காரர்கிட்டே அன்பு கூற மாட்டோம். கொஞ்சம் நிறைய சம்பளம் வந்துருச்சுன்னா என் கையினால நான் நிற்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஐயா அம்மா, நம்மை அன்பு கூர்ந்ததினால, நம்ம மேல அன்பு வச்சதுனால தம்முடைய சொந்த ரத்தத்தை, திரும்ப வாசிங்க அதே 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்மகிட்ட என்ன தகுதி இருக்கு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவங்களையும் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அந்த அன்பை கொஞ்சம் ருசிச்சு பாருங்களேன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தர் நல்லவர் என்பதை 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த அன்புக்கு ஈடு என இந்த பூமியில கிடையாது. அந்த அன்புனாலதான் இந்த பூமியில மேன்மை வெறுத்து, ஆதியிலே ஒரு வார்த்தையாய் இருந்தவர், அந்த வார்த்தை தேவனாய் இருந்து மாம்சமாகி வெளிப்பட்டது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரேன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபா. தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு மட்டும் தனியாக ரெக்கார்டிங் இருக்குது. எங்களுடைய சபையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லாரும் கண்டு தெரியாங்க. ஒரு சரியான வேலை இல்லாமல் எத்தனை பேர் சாலையில் நிற்கிறவங்க ஏராளம். நீங்கள் அவங்களும் அந்த சபையில் வருவாங்க. நிச்சயமாக எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதாங்க தேவனுடைய அன்பு. ஒருவனும் கழிந்து போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். வேற எந்த பெருமையும் தேடி வரல. அந்த மக்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது தான் அந்த 2 சபையும். வாங்க வந்து பார்க்கலாம். எத்தனையோ கட்டுமான பணிக்கு இன்னும் நடத்தப்படாமல் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புறல. திருநெல்வேலியில் ஆலயத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டு வரைக்கும் வாரத்துக்கு 4000 ரூபா செலவழிக்கணும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வாரம் சராசரி வச்சு பாருங்கள். ஆண்டவர் தான் ஒரு வேனை கொடுத்து இந்த பார்வையற்ற மக்களை, ஏன்னா எத்தனையோ வேலை கூட்டம் காட்டுறதுக்காக இன்றைக்கி 4 பஸ்ஸு 3 பஸ்ஸெல்லாம் விடுறாங்க. நான் அது கூடலை. 2 கண்ணும் தெரியாது, அவங்களால வர முடியாது. முன்னாடி நிற்கிறது குழியாக மேடாக தெரியாது.
எங்கள் சபை 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதுக்காகவே அவங்களுக்கு வேலை நிப்பாட்டி வச்சோம். திரும்பி அவங்கள அதே இடத்துல இறக்கி விட்டால் தான் பாதுகாரி. எனக்கே அதுதான் நிலைமை. ஆண்டவரத்துக்கு பாரமுள்ள ஒருத்தர் ஏற்படுத்தணும். ஒருவர் மரித்து போனால் கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நல்ல உடை கொடுக்க, உணவு கொடுக்க, ஊன்றுகோலை கொடுக்க கர்த்தர் ஏவினால் நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ள? 2 நம்பர் இதில் வந்துக்கிட்டு இருக்கும். ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் அது வழியாக உதவலாம், ஆனால் எங்களுக்கு பில்லு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா இன்னொரு நம்பர் வரும், 8438852500. இதில் நீங்கள் எழுதிட்டு உங்கள் அந்த காரியத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பில் அனுப்புவோம். நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் கேட்டால் கூட அதற்கான உங்களுக்கு அந்த பில்லுக்கு வைப்பதற்கான காரியம் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தம். அது மட்டும் இல்லை, நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும், எனக்கு பில்லு இல்லைலாம் வேண்டாம், ஆண்டவர் கொடுக்குறதுக்கு போய் என்னங்க பில்லு, நான் மனமாற கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9442559772 இருக்கு பாருங்க. அதில் பர்த்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதற்கான காரியத்தை சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே எப்போதும் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்பில் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாட்களிலே இயேசுவின் அன்பை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் சுவாமி. மனிதர் மேலே வைத்த அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்டது? தேவன் மேலே நாம் வைக்கிற அன்பு இல்லை, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே, தமது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்கிற அந்த அன்பினாலே நாம் அவரை அறிந்திருக்கிறோம் சொன்னானே. அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள நிலைத்திருக்க, ஒவ்வொரு பெரியோர் சிறியோருக்குள்ள நிலைத்திருக்க, ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள நிலைத்திருக்க என் தேவன் உதவி செய்ய. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்கள், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்கள், அந்த நினைவு நாளை நினைவு கூறுகிற மக்கள், அது மட்டுமல்ல சுகவீனத்தோடு பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற மக்கள், வீடுகளே அதை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ நாளைக்கு டாக்டர் டியூ டேட் கொடுத்திருக்காரு, பயமா இருக்கேன், பயத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்கும் ஆறுதலையும் நல்ல சுகத்தோடு வருவதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.